அந்த சம்பவத்துக்கு பின்னால் யாரோட கூட்டணி அப்படின்றதுல கூட விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? சர்ப்ரைசிங்லி விஜய்கிட்ட என்ன ஏற்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. விஜய் வந்து ஜெயலலிதா அம்மா போல தான் செயல்படுறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து யாருமே விஜயை சாடியோ திட்டியோ ஒரு பேட்டி கூட கொடுக்கல. இல்லை, அது தவிர ரெண்டாவது பாயிண்ட், அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு டிவியில் போட்டுட்டு இருக்காங்க, அதிமுகவின் நிபந்தனைக்கு சம்மதிப்பாரா விஜய் அப்படின்னு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எப்படி நிபந்தனையா இருக்க முடியும்? திமுகவில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னு என்ன நீங்க கண்டிஷன் போறீங்க யாரா கேட்பாங்களா? என்ன இல்லை, இவ்வளவு அனுசரணையாக இப்போ இருக்க ஆட்சியாளர்கிட்ட இருக்கும்போது அவரால் வந்து இந்த சீட்டு குறித்தோ அல்லது வேற விஷயத்திலையோ டிமாண்ட் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பிரமாதமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. டிமாண்ட் அப்படிங்கிறது நேரடியாக வாய் வார்த்தையாக தொலைக்காட்சி ஊடக பேட்டிகளில் கொடுக்க வேண்டியதுன்னு இல்லை. அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எளிமையான பாயிண்ட் சார். காங்கிரஸ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை, இந்த எந்த கட்சியுமே ஏற்கனவே கொடுத்த சீட்டுகளை ஏற்கப் போவதில்லை. ஒன்று கிளியர். மதிமுக சொந்த சின்னத்தில் போட்டியிட போகிறேன்னு சொல்ல போகிறது, இதுவும் கிளியர். இது எல்லாமே மேண்டேட். இதற்கு பிறகு என்னங்கிறதா திமுக செய்யும். 6 சீட்டு போட்டிட்டவங்க 2 சீட்டாவது கூட கேட்பாங்க. அதில் 2 கம்யூனிஸ்ட் 6க்கு 8 கேட்பாங்க. மதிமுக வச்சுக்கோங்க. அப்போ அவர்களுக்கு கூடுதலாக ஒரு 6 சீட்டு ஒதுக்கீடு இருக்கும் 3 பேருக்கு. திருமாவளவனே 8ல் ஒத்துக்க மாட்டார். அவர் இவர்களோடு நான் ஒரு படி கூடன்னு கேட்டார். அதாவது திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு படிநிலை பெறுவார். திமுக, காங்கிரஸ், மற்ற எல்லாரும் அப்படி நடத்து போக மாட்டார். இந்த மற்றும் பலர் அப்படிங்கிறதுல நான் நடிக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னென்னா திமுக, காங்கிரஸ், விசிக அந்த அப்போ வந்து ஒரு 10 எம்எல்ஏ சீட்டாவது கேட்பார். 10ஓ 11ஓ இருக்கிறத விட எனக்கு ஒரு கூட வேணும். மதிமுகவுக்கும் 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட எனக்கு கூட வேணும்னு கேட்பார். அப்போ அதில் வந்து பெரிய சவால் உங்களுக்கு காத்திருக்கு. இது எல்லாமே திமுகவுக்கு தெரியும். இது எல்லாம் உங்களுக்கு பேட்டியில் தான் கொடுத்து சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பாஷைக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியும். இந்த முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த வேறு சில கட்சிகள்லாம் கூட இணைக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது இப்போ இருக்கின்ற கட்சிகளுக்கு இன்னும் பலப்படுத்த அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பலவீனம் ஆகிறதை சமப்படுத்த அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க யாராவது போனாங்கன்னு எல்லாருமே கூட இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? போன முறையே 6 சீட்டுக்கு எல்லாரும் பெரு வருத்தம் தெரிவித்தாங்க. அப்புறம் 15 கோடி ரூபா காசு மற்ற விஷயங்கள்லாம் பேசி வச்சும்போது சரின்னு சமரசமான இந்த முறை அது வந்து ஒரு பெரிய இழிவை ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கெல்லாம் 15 கோடி காசு வாங்கினாங்கிறது எல்லாரும் ரொம்ப பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. மார்க்சிஸ்ட் வந்து நாங்கள் மட்டுமா வாங்கினோம், எல்லாரும் வாங்கினாங்க, என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அது நான் மட்டுமா வந்து கெட்டு போனேன், எல்லாரும் தானே கெட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கூடுதலான சீட்டில் வந்து அவங்க கட்டாயமாக கவனம் செலுத்துவாங்க. அது ஒரு சேலஞ்ச் தான் டிஎம்கே. அது ஒரு டஃப் டைம் ஆக. சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாலே விஜயனுடைய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அப்படி தான் நாங்களும் கருதுகிறோம். எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ரிசல்ட் நாங்கள் ஒரு சர்வே எடுத்துருக்குறோம். அதை இந்த வாரத்தில் நாங்கள் போடுவோம். அது அப்படி தான் தெரியுது. அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அதாவது 41 பேரை கொண்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவரை குறிவைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அது வந்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் காமன் மேன்ட்ட இருக்குது. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அங்கே களத்துக்கு போனவங்க சொன்னாங்க, இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த யார் ஒருத்தருக்கும் திரு விஜய் மீது வருத்தம் இல்லை. என்னங்க நடந்திருக்குன்னா ஏதோ நடந்திருக்குங்க, என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியலங்க, ஆனால் கட்டாயம் ஏதோ நடந்திருக்குங்க எங்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து யாருமே விஜயை சாடியோ திட்டியோ ஒரு பேட்டி கூட கொடுக்கல. இல்லை, அது தவிர ரெண்டாவது பாயிண்ட், அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சம்திங் ஹேப்பன்ட் அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு அவங்க சாமானிய மக்கள் அப்பா மக்கள் சொல்ல தெரியல. அதன் காரணமாக தான் விஜய் உடனடியாக உங்களை போய் பார்க்கல அப்படின்னும் போது கூட மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக மாறி இருக்கும். இவருக்கு வந்து அது மைனஸ் பாயிண்டாக மாறல. எதிர்கட்சிகள் பல பேர் விமர்சனம் வச்சாங்க. அறக்கோடியில் பறக்க விடலை, இரங்கல் கூட்டம் நடத்தலை, படங்களுக்கு மாலை போடலை அப்படிலாம் என்னமோ சொன்னாங்க. ஆனால் அவருடைய பாலிடிக்ஸ் என்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஒரு நியூ ஏஜ் பொலிட்டிஷியனாக இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே அதிகபட்ச வயசே 40 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட ஜோக்காக சொன்னேன், அவர் கட்சியிலே அவர் தான் வயசானவராக இருப்பார் நினைக்கிறேன். அவரும் அண்ணன் ஆனந்தம் தான். ஏன்னா எல்லாருமே 40 வயசு கீழே தான் ரொம்ப இருக்கு. அது ஜோக்காக சொன்ன ஒரு விஷயம், விமர்சனமாக இல்லை. அந்த அவர்கள் எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே வீடியோ காலில் பேசிடுறார். 27 குடும்பத்துக்கும் ஒரு வீடியோ காலில் பேசுகிறார். எல்லாருக்குமே பேசுகிறாரு. அவர்களெல்லாம் ஆறுதல் அடைகிறார். ஸோ இவர் நேராக வரணும். எல்லாருக்குமே இந்த 20 லட்ச ரூபா அமௌண்ட் போட்டுவிட்டார். ஸோ அக்கௌண்ட்டில் போட்டு விடுறதுங்கிறது இவங்க பாக்கெட்டில் படம் வச்சுட்டு நேராக போய் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை. அவர் ஏற்கனவே அப்படி செஞ்சவரும் இல்லை. தூத்துக்குடி சம்பவத்திலையோ, அனிதாவுடைய மரணத்திலையோ, திருப்பத்தூர் அஜித் வந்து கொல்லப்பட்ட போது அவருடைய குடும்ப தாய்க்கு வந்து நிவாரணம் கொடுக்கும்போது அவர் வந்து கேமராக்கு, அவர் தெரியும்ல சினிமா, அவர் கேமராக்கு முதுகு காட்டி கேமரா மறைச்சிட்டு
இங்கே பையிலேருந்து மாலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து அந்த அம்மாட்ட வந்து காதுபட சொல்லி கொடுப்பார். அது ஏதோ தொகையாக இருக்கலாம். அந்த மாதிரி அதை வந்து ரகசியமாக கொடுத்து அவங்களுக்கு அதை ஃபோட்டோ காட்டி போய் மாதிரி அந்த சென்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த அக்கௌண்ட்டில் பணம் மாற்றினது, அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசுனது, இதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த சம்பிரதாய ரீதியான அந்த கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்கல. தே ஆர் இன் வெரி குட் டச் வித் திரு விஜய். இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்கூட்டியே வந்து தன்னுடைய அனுதாபத்தை அவர் பதிவு செய்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன செஞ்சுருக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது சார். அவருக்கு நேரம் தேவைப்பட்டிருக்கலாம். முதல்ல அவர் வந்து அன்னைக்கு ராத்திரி போய் சென்னை இறங்கின உடனே ட்வீட் போட்டுட்டார், இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாதனால முடியலன்னு. அதற்கு மறுநாள் திரும்ப ஒரு ட்வீட் போகிறார், என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்ச ரூபா நிவாரணம் அரசு 10 லட்சம் 20 லட்சம். அதற்கு மறுநாள் தான் அவர் வீடியோ போடுறார். ஸோ ஒரு பஃபர் டைம் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் சொல்லன்னு. அவருக்கு தமிழக முதலமைச்சரை குறிப்பிட்டது போல அவருக்கு இதில் ஒரு ஆனந்தம் இருக்கும்னு கருத முடியாது. அவர் இதை எதிர்பார்த்திருப்பார், விரும்பி இருப்பார்னு கருத முடியாது. யாராக இருந்தாலும் ஒரு கொடும் துயரம் தான். அப்போ வந்து இது சதியா, இது விதியா, நமக்கு ஏதாவது கார்னர் பண்ணுறாங்களா, என்ன நடந்திருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு நிறைய இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதில் வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இட் மைட் ஹேவ் டேக் சம் டைம். அதில் வந்து நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் முத நாளே சொல்லுங்க, உங்களுக்கு தகவலுக்கு நினைவில் இருக்கும், உங்களுக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுச்சு மைக்கேல் டி குன்ஹா நீதிமன்றத்தில். யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 10 நாளைக்கு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை விடலை. 10 நாளைக்கு வரவேற்கிறோம், எதிர்க்கிறோம், ஒன்றும் அப்படியே சைலண்ட், டெட்லி சைலண்ட். 11ஆவது நாள் ஒரு அறிக்கை விட்டார். அதுவும் டாக்டர் ராமதாஸை மேற்கோள் காட்டி அறிக்கை விட்டார், மருத்துவர் ஐயா குறிப்பிட்டிருப்பது போல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் வந்து அதை வெல்கம் பண்ணவே இல்லை. அப்போ இது வந்து ஜெயலலிதா அவருடைய அரெஸ்ட்டு நமக்கு பலமாக மாறுமா பலவீனமாக மாறுமான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கலைஞர் போன்ற பழுத்த அரசியல்வாதிக்கே 10 நாள் டைம் தேவைப்பட்டுச்சு. அப்போ திரு விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்கிறாரு, முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, நம்ம பார்த்துருக்கோம். அரசியலில் இறங்கியிருந்தாலும் ஹி இஸ் நாட் ஏ பொலிட்டீஷியன். இட் மைட் ஹேவ் டேக் சம் டைம். அதில் நம்ம வந்து அவர் உடனே அங்கே நின்றுருக்கணும், அங்கேயே போயிருந்துருக்கணும், விஜயகாந்த் போல துண்டு அடித்து விரட்டி எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ராகுல் காந்தி வந்து நரேந்திர மோடி மாதிரி செயல்படுவார்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இவருடைய பேட்டர்னில் இவர் யோசிச்சிருக்கிறாரு. அந்த 3 நாள் பிரீத்திங் டைம் வந்து நான் புரிந்து கொள்கிறேன், நான் ஏற்கிறேன்னு சொல்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சொல்கிறேன். அது வந்து அவருக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தெரியாமல் இருந்திருக்கலாம், தப்பு நான் பார்க்கல. அந்த சம்பவத்துக்கு பின்னால் யாரோட கூட்டணி அப்படின்றதில் கூட விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? சர்ப்ரைசிங்லி விஜய்கிட்ட என்ன ஏற்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. விஜய் வந்து ஜெயலலிதா போல தான் செயல்படுறார். அதாவது ரொம்ப ஒரு தனி கூட்டுக்குள்ளே இருக்கிறார், யாரையும் அணுக விடுறதில்ல, அவராக யோசிக்கிறார். நாள் முழுக்க மோட்டு வலையை பார்த்து அவரால் உட்கார முடியும், நம்மளால் உட்கார முடியாது. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அதாவது அவங்க டீப் சைலன்ஸ் அவங்களால இருக்க முடியுது. திரு ரஜினிகாந்த் இருப்பார், இந்த மாதிரி திரு அஜித்தால் இருக்க முடியும் நான் நம்பலை. அதாவது ஒரு ஹோல் டே சிட்டிங் ஐடியலி அண்ட் வாட்சிங் சம்திங் இப்படி உட்காந்துருக்குங்கிறது சில பேருக்கு வந்து அது பழகி இருக்குது. அது வந்து ஐசோலேட் பண்ணி தனியாகவே இருந்து பழகிருக்கிறாங்க. அதனால் வந்து இவரை ரீச் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம். இவருடைய மூடில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு நான் தெரியல, இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு அரசியல் கணக்காக, ஒரு அனலிட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனால் ப்ரூஃபோடு என்னால் ஒன்று சொல்ல முடியும், நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பி பெரும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. முன்னாடி வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திமுகவை எப்படியாவது தோற்கடிச்சிடணுங்கிற இடத்துக்கு அவங்களுடைய அஜெண்டா போல வந்து மாற்றி வச்சிட்டாங்க. முன்னாடி கோல் போஸ்ட் வந்து விஜயை முதல்வராக இருந்துச்சு, இப்போ திமுக தோற்கடிக்கிறது வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் திரு விஜய் வந்துட்டாருன்னு உத்தரவாதமான தோல்வி திமுகவுக்கு. அந்த இடத்துல தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த எண்ணம் கீழே ஒரு பெருமாற்றத்துக்கு, இது திரு விஜய் மனத்தில் மாற்றம் ஏற்படுமா பார்க்கணும். நீங்கள் திரு ஆதவ் அர்ஜுனாவோ, திரு ஆனந்தோ, திரு ஜான் ஆரோக்கியசாமியோ அதிமுக பாஜக கூட்டணி விரும்புவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. திரு நிர்மல்குமார்லேருந்து திரு ராஜ்மோகன்லேருந்து கீழே இருக்கிறவங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு சொல்லலாம். அவங்க வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த 3-4 பேர் வந்து இல்லைனே, நம்ம வந்து முதல் எலெக்ஷன் தனியாக நின்றுறோம், நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கு, நாம ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்லலாம். பட் தட் ஓன்ட் பி அ வைஸ் டிசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆனானப்பட்ட விஜயகாந்த் அவர்களே கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சது போது தான் எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். ஆமாம். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் திரு விஜய் சேரான்னு வச்சுங்க, நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும், எவ்வளோ சீட்டுன்னு தெரியாது. அதிமுகவுக்கு அடுத்து 2வது பெரிய சீட் அவருக்கு தான் ஒதுக்கப்படும். அப்போ ஸ்ட்ரைக்கிங் ரேஷியோவும் அப்படி தான் இருக்கும் நிச்சயமா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் எதிர்க்கட்சி தலைவர், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன நினைப்பாருன்னா கட்சியை வளர்க்கணும், அவருக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆகணும். நாட் நவ் அப்படிங்கிற முடிவு எடுத்தாருன்னு லேட்டர் அப்படிங்கும் போது 31க்கு கோல் போஸ்ட்டை மாட்டினார்னு 5 வருஷம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் தான் சரியாக இருக்கும்.
நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசாங்கத்தை நீங்கள் வழிநடத்தணும், பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போயிருவீங்க, கேள்வி கேட்குற இடத்துக்கு போக மாட்டீங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் அப்படி தானே பண்ணாங்க. அவர் கூட்டணியில் இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்து தான் சந்திச்சாங்க 2011. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த். அப்போ அவரால் கேள்வி கேட்க முடிஞ்சது, சண்டை போட முடிஞ்சது, கட்சி உயிர் போட இருந்துச்சு அவர் இருக்கிற வரைக்கும். ஸோ அதை அவர் வந்து கன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய மூடு எனக்கு தெரியாது. டாப்பில் இருக்கிறவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க. கீழே நடந்திருக்கிற உண்மை எனக்கு தெரியும். அதிமுகவோடு விஜய் அவர்கள் கூட்டணி சேரணும்னு தொண்டர்கள் பெரிதளவில், நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் வரைக்குமான ஆட்கள் வந்து பெரிய அளவு, நான் நிறைய பேர்ட்ட பேசுகிறேன், பெரிய அளவு தானே கூட்டணி வந்துருமானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முன்னாடி வந்து அவங்க கூட்டணி பற்றி பேசலை. நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குவோம், நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க கூட சொல்லிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர கூட்டணி பற்றி பேசலை. இப்போ அந்த கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு அவர்கள் மனதில் ஒரு வைராக்கியம் வளர்ந்துருக்கு, எப்படியாவது திமுக தோற்கடிச்சிருந்துங்கன்னு. அதனால் அவர்கள் தே ஆர் ப்ரிஃபரிங் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ். ஸோ என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் என்றால் இந்த வெற்றின்றது 200 சீட், 200%, 200 சீட் உறுதி செய்யப்பட்டதுன்றீங்க. 234 சீட்டில் 200 சீட்டு ஒரு அலைன்ஸ் அடிக்கும். அருமை. 2011 போன்ற நிலைமை வரும். அருமை. திமுக 3வது இடத்துக்கு போகும். அருமை. இது வந்து இவங்க சேர்ந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கே நல்ல பேஸ் இருக்கு, விஜய்கிட்ட நல்ல பேஸ் இருக்கு. அப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் மறுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 பேர் சேரும்போது அது உத்தரவாதமான வெற்றி. அது வந்து ட்ரை கார்னர் கண்டஸ்டோ பைபோலர் கண்டஸ்டோ இல்லை, அது மோனோபோலி. இதுக்கு என்னென்ன சமரசங்களை எல்லாம் அவர் மேற்கொள்ள வேண்டி இருக்கும்? இது ஏன் சமரசம்னு பார்க்குறீங்க, ஏன் ராஜேந்திரன் பார்க்க மாட்டீங்க? ஒரு டிவியில் போட்டுட்ருக்காங்க, அதிமுகவின் நிபந்தனைக்கு சம்மதிப்பாரா விஜய் அப்படின்னு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எப்படி நிபந்தனையாக இருக்க முடியும்? திமுகவில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னா என்ன நீங்கள் கண்டிஷன் போறீங்க நேராக கேட்பாங்களா? விச் இஸ் ஆப்வியஸ். திமுக கூட்டணியில் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அதில் என்ன நிபந்தனை உங்களுக்கு இருக்குது? அப்போ அதிமுக கூட்டணி இதுதான் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதிமுக நிபந்தனைக்கு சம்மதிப்பியா, பாஜக உனக்கு உறுத்தாதா? எனக்கு புரியல. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் உறுத்தலை, விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் உறுத்தலை. கேரளாவில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க சண்டை போட்டுருக்காங்க, நார்வேயில் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க, அது உறுத்தலை. மதிமுக கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியே வந்துச்சு, அவங்க கூட்டத்தில் இருக்காங்க, அது உறுத்தலை. ஆனால் பிஜேபி கூட்டல் வந்து விஜய் எப்படி சேருவார்? பாசிசம் சொன்னாரே, பாயசம் சொன்னாரே, நீங்களாம் சொல்லலையா? மதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள் வந்து திமுக பற்றி, திமுக குடும்பத்தினர் தலைமை குடும்பம் பற்றி பேசாத விஷயமா? அதெல்லாம் இன்னைக்கும் இல்லையா? அப்போ அவர்கள்லாம் பண்ணாது சமரசம்ல ராஜதந்திரம், அது விஜய் பண்ணா எப்படி சமரசம்? அதுதான் அந்த நெரேட்டிவ். இங்கே சமரசத்துக்கு இல்லை, இது அது வந்து ராஜதந்திரம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்டிங் தாராளம் பண்ணலாம். நீங்கள் வந்து கூட்டணிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியதில்லை, தொகுதி உடன்பாடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், சீட் ஷேரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு 150 விஷயங்கள் இருக்குது, அதன் மூலமாக சாத்தியப்படுது. அவங்க வந்து கண்டிஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு 50 சீட்டுக்கு சம்மதிச்சார்னு வச்சுங்க, 134 சீட்டு ஏடிஎம்கே, 100 சீட் வந்து அலையன்ஸுக்கு, அதில் 50 சீட் வந்து விஜய், மிச்சம் 50 சீட்டு பாமக பாஜக எல்லாரும் போட்டி விடுங்க. பிரமாதமான எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. 134 100, 100ல் 50 விஜய், மிச்சம் 25 பாமக பாஜக எல்லாம் அழகாக போட்டு பங்கு பிடிச்சாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக பண்ணலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. 134ல் 130 சீட் எடுப்பாங்க ஏடிஎம்கே. அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். 2ஆம் கட்ட தலைவரில் வந்து விஜய் உருவாக்காமல் இருக்காரு, அது சரின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாம் தமிழரில் 2ஆம் கட்ட தலைவர் யார் சொல்லுங்க, ஒரு 4 பேர் பேரை நீங்கள் சொல்லணும். சொந்தமாக ஒரு நபர், ஒரு சித்தாந்தம், ஒரு நபருடைய திறமை, இதை பயன்படுத்தி 8% வந்திருக்கேன், 35 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கேன், அதனால வந்து பிரச்சனை கிடையாது. இவர் 2ஆம் கட்டத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க, மெதுவாக வருவாங்க. இன்னும் இப்போ பாருங்க, ஆனந்த் அவர்கள் டே 1 இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு ஆளுமை உருவாகி வந்து நிற்குது. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பெரிய அக்ரெசிவான ஒருத்தர். ஜான் ஆரோக்கியசாமி கெட்டிக்காரத்தனமாக சிந்திக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் சரியா இருக்குது. விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பிளண்டர் பண்ணிட்டார்னு ஒன்றும் சொல்ல முடியல. ஐயா இப்படி ஒரு அபத்தமான டிசிஷன் பண்ணுவியாப்பான்னு சொல்ல. அப்போ அதற்கு பின்னாடி மூளையா செயல்பட்ட ஒரு ஜான் ஆகிறது இஸ் மூவிங் த ரைட் டைரக்ஷன், அதுவும் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் ஏடிஎம்கே பிஜேபிலாம் இருந்தவர், அவர் வந்திருக்காரு. ராஜ்மோகன் நல்ல பேச்சாளர் வந்திருக்காரு, வந்துட்டு தானே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் அவரோட சேர தயாராக இருக்காங்க. அவர் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல என்னுடைய பல்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு வந்து மதுரையிலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு. அப்போ வந்து மதுரையில் நாளைக்கு டிவிக்கே நல்லா ஷைன் பண்ணுதுன்னா அது டிவிக்கே உடைய பலமா அவருடைய பலமான்னு தெரியாமல் போயிடும். அப்போ இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய பலத்தை சோதிக்கும் போது பின்னாடி இன்னொருத்தர் வரும்போது இவருடைய அப்பர் ஹேண்ட்லேயே டிசிஷன் வந்து இவருடையதாக இருக்கும், கண்டிஷன்ஸ் வந்து இவருடையதாக இருக்கும், அவர்கள் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. அதனால் ஒரு காத்திருக்காங்க. ஸோ 2ஆம் கட்டத்தில் உருவாக்கலங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐயோ அப்படிங்கிறதுல ஒரு 2 வருஷமும் கூட ஆகாத ஒரு கட்சி சரியான திசையில் தான் பயணிச்சிட்டு. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, சினிமா உலகத்துலேருந்து கூட ஒரு பிரபல கதாநாயகர் கூட விஜய் கட்சியில் சேர ஆசைப்பட்டார், ஆனால் அவர் ஏற்றுக்கல. அதே மாதிரி தான் பல இயக்குனர்கள்
சினிமா உலகத்துலேருந்து யாரும் இப்போ சேர்றதை ஒரு விரும்பலை அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் அதற்கான முதல் காரணம் அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு நீங்கள் சும்மா கமல்ஹாசன் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு அண்ணன் கோச்சிக்கிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை கமல்ஹாசன் செய்கிறாரு. அப்போ நாளைக்கு வந்து கமலுடைய செல்வாக்கா விஜயோடைய செல்வாக்கா நமக்கே புரியாமல், ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, திரு கமலுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அப்போ அவர் செல்வாக்கு இவர் செல்வாக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ இவர் நினைக்கிறேன் நான் முதல்ல என்னுடைய தனி கேமை ஆடிக்கிறேன், அது முதல்ல அதுக்கு என்ன வெயிட்டுன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதன் பிறகு நான் வர்றவங்களாம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். இது வந்து அரசியல்வாதிகளை பொறுத்து. சினிமாக்காரங்களை பொறுத்தளவுக்கு இவரையே சினிமாக்காரங்க தான் விமர்சனம் பண்ணுறாங்க. திரு சீமான் சொல்கிறார், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு கேரவனில் பிரச்சாரம் பண்ணுறது அரசியல், அப்போ நாங்கள் பண்ணுறலாம் என்னங்க அப்படின்றார். இன்னும் இது அரசியலாங்க? நீங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருவீங்க, இறங்குவீங்க, கேரவனில் வந்து இறங்குவீங்க, மேலே வந்து கையாட்டுவீங்க, ஒரு பாட்டு பாடுவீங்க, கிளம்பி, இது பாலிடிக்ஸாங்க? நாங்கள் மக்களாக தொண்டை தண்ணி வைத்த நீங்கள் சாக்கடையிலையும் இதுலையும் நின்றுட்டு இருக்கிறோம், அப்போ நாங்களாம் சரியில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ ஏற்கனவே சினிமாக்காரரு ஃப்ளைட்டில் வருவார், கேரவனில் இருப்பார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும்போது மேலும் சினிமாக்காரங்க வந்தால் அது சினிமாக்கார கட்சினே போயிடும். திரு விஜயகாந்த் அவருடைய கட்சியிலையும் பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் சேர்க்கப்படலைங்கிற நீங்கள் நினச்சிக்கணும். அண்ணன் நினச்சிருந்தாலும் நிறைய பேர் சேர்த்துருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? நிறைய அவர் மேலே நல்ல மதிப்பு இருக்குது, நடிகர் சங்கம் இருந்துச்சு, அதுலேயும் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ட்ரெயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருந்தார், நிறைய நடிகர்களை சேர்த்துருக்க முடியும். அவர் அதையும் தடுத்ததுக்கான காரணம் இந்த சினிமாக்காரங்க கட்சியில் விஜயகாந்த் ஒரு அரசியல்வாதியாக வரணும், ஒரு சினிமாக்காரராக தொடரக்கூடாது. அது படத்தோட முடிஞ்சது. அதுதான் திரு விஜய் விரும்புகிறார். அவர் வந்து சினிமாக்காரங்க நிறையா வருவாங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க, முடிஞ்சால் எனக்கா வாய்ஸ் கொடுங்க, எனக்கா குரல் கொடுங்க, ஆனால் கட்சியில் வந்து சேருங்கிற சினிமாக்கார கட்சின்னு போயிடக்கூடாது. அதனால் திரு கமலோடைய கட்சியில் நிறைய சினிமாக்காரங்க சேர்ந்தாங்க, ஸ்ரீபிரியாக்கெல்லாம் சேர்ந்தாங்க, நிறைய நாசர் மனைவி கபிலா நாசரம், கோவை சரளா கூட நிறைய பேர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இவங்கெல்லாம் இப்போ அந்த கட்சியில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுதான் சொல்ல வரேன். அப்போ சினிமாக்காரங்க நிறைய பேர் சேர்ந்தாங்க, அவங்க இப்போ அங்கே இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. அந்த நிலைமை அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால ஒரு சினிமாக்காரர்களுடைய ஆதரவு இருக்கட்டும், கட்சியில் சேர வேண்டாம்னு நினைக்கிறார் இப்போதைக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் மிக அதிகமாக விஜய் வந்து ஒரு பக்கம் திருமாவளவனாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் அண்ணன் அப்படின்னு பாசத்தோடு அழைக்கின்ற சீமானாலும் விமர்சிக்கப்படுகிறார். திருமாவளவன் அவர்களுடைய வாக்கும் திரு சீமான் அவர்களுடைய வாக்கும் தான் அதிகமாக பறிபோவது திரு விஜய். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ். தேர்தலுக்கு முன்னாடியாவது இவங்க இணைய வாய்ப்பு இருக்கா? சேர்ந்தால் அவர்களுக்கு நல்லது, சேராவிட்டால் இருவருக்கும் வீழ்ச்சி. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் விஜய் சேரும்போது திமுகவுக்கே மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம்